காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். நான் பரிசுத்தமுள்ள தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமானவர். உன்னுடைய நற்கிரியைகளினால் என்னை எட்டி பிடித்து விடலாம் என்று எண்ணுகிறாய். உன் மாம்சத்தின் கட்டளைகளை நிறைவேற்றுகிறாய். மகனே, மகளே, எவ்வளவு அறியாமையில் வாழ்கிறாய்! உன் நீதியெல்லாம் அழுக்கான கந்தைதானே. உன் பாவங்களை அறிக்கையிடு. பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறதே. உன் இருதயம் கழுவப்பட வேண்டும். தேவ ஆவியானவர் உன்னை நடத்த இடம் கொடு. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். என்னுடைய கிருபையை முற்றிலும் சார்ந்து கொள். உன்னுடைய சிந்தனை என் வசனமாகிய வெளிச்சத்தினால் புதுப்பிக்கப்பட வேண்டும். சகல எண்ணங்களையும் ஆவியானவரின் ஆலோசனைக்கும் நடத்துதலுக்கும் கீழ்ப்படுத்து. அமைதி உனக்கு தேவைப்படுகிறது. உன்னை அமைதிப்படுத்த தனிமையை நாடு. அங்குமிங்கும் ஓடுவதை நிறுத்திவிடு. ஜெப நாட்களை ஏற்படுத்து. மனுஷ சத்தமில்லாத தனிமையான ஜெப அறையில் என்னோடு உன் நாட்களை செலவிடு. மோசே மலையில் 40 நாள் என்னோடு தங்கி என் முகச் சாயலை பெற்றுக்கொண்டது போல நீயும் தனித்திருந்து என் சாயலை பெற்றுக்கொள். உன் எண்ண அலைகள் ஒரு புயலைப் போல கொந்தளிக்கிறது. அமர்ந்திரு. அதுவே உன் இன்றைய தேவை. ஆதார வசனம்: மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ரோமர் 8:6.